வணக்கம், நான் உங்கள் ஆனந்த். இது தாமிரபரணியோட ஒரு பயணம் பாகம் 20. இன்றைக்கி நாம் வந்திருக்கிறது பொலிக்கரை சுடலை ஆண்டவர் கோயில். இது எங்கே இருக்குன்னா, சேர்மாதேவி ஆத்துப்பாலத்தை தாண்டி வெங்கடாஜலபதி கோயில் தாண்டி போகும்போது வலது பக்கம் வரும். இந்த ஊரே ஒரு தீவுக்கு நடுவில் இருக்க மாதிரி வயக்காட்டுக்கு நடுவில் ரம்யமாக இருக்குது. அந்த ஊரோட லாஸ்ட்டு போய் போனீங்கன்னா ஆத்தங்கரையில் இந்த கோயில் இருக்கு. முகப்புல பெரிய ஆர்ச்சி போட்டிருப்பாங்க. ஆர்ச்சை தாண்டினதும் இடது பக்கம் பராசக்தி கோயில் இருக்கும். அதை தாண்டினா கட்டையேறும் பெருமாள் தனிப்புடமா முக்கில் இருப்பார். வணக்கம், நான் உங்கள் ஆனந்த். இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறது பொலிக்கரை சுடலையாண்டவர் கோயிலுக்கு தான். இது எங்கே இருக்குன்னா, சேர்மதி ஆற்றுப்பாலத்தை தாண்டி 2 பக்கம் வயக்காடு. அந்த வயக்காடு தாண்டினோடனே லெஃப்ட்டில் ஒரு ரோடு திரும்பும். அதில் பிடிச்சி வந்தீங்கன்னா அந்த பொலிக்கரை ஊருக்கு வந்துடலாம். ஊரோட லாஸ்ட்டில் இந்த பெரிய ஆர்ச்சி இருக்கும். ஆர்ச்சி பக்கத்துலேயே பராசக்தி கோயில், அதுக்கப்புறம் 2 ஆலமரம், பெரிய ஆலமரம் பார்த்தாலே தெரியும், சோலையா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தாமிரபரணி நதி ஓடுது. நதி கரையில் தான் அமைஞ்சிருக்காரு சுடலையாண்டவர். அதோட வரலாறு பார்ப்போம் வாங்க. முன்ன ஒரு காலத்தில் இந்த பொலிக்கரை கிராமத்தை சேர்ந்த சுயம்புலிங்கம் அவரோட பையன் ராமசாமிக்கும் பக்கத்தில் கரிசல் கிராமத்தை சேர்ந்த தங்கம்ங்கிற பொண்ணுக்கும் கல்யாணம் நடந்துச்சு. அந்த தங்கம்ங்கிற பொண்ணு தன்னோட குலதெய்வமான சுடலையோட தீவிர பக்தை. தன்னோட அம்மா அப்பாவை விட மேலாக சுடலையை தான் நினச்சிட்ருப்பா. அப்படி வட்டவா கல்யாணம் பண்ணி வரும்போது அந்த சாமிகிட்ட வணங்கி கும்பிட்டுட்டு தான் இந்த ஊருக்கு வருவாங்க. என்னதான் இந்த ஊரில் இருந்தாலும் கடைசி வெள்ளியும் செவ்வாய்க்கிழமையும் தன்னோட சுடலை சாமியை போய் பார்த்துட்டு தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வர்றது அவளோட வழக்கமாக இருந்துச்சு. இதுதான் நம்ம தேடி வந்த பொலிக்கரை சுடலையாண்டவர் கோயில். ஆத்தங்கரையில் ஆலமரம் எவ்வளோ ஆஜானு பாகுவாக கம்பீரமாக நிற்க பாருங்கள். இதுக்கு கீழே தான் இந்த சுடலையாண்டவர், முண்டஞ்சாமி, கட்டையார் பெருமாள், மாசானமூர்த்தின்னு நிறைய சாமிகளோடு இருக்கார். இந்த மாயாண்டி இங்கே வந்ததுக்கு ஒரு கதை உண்டு. அந்த மாயாண்டியை வச்ச அந்த அம்மா மாயாண்டியை வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஊருக்கு வாக்கப்பட்டு வரும்போது மாசமாக இருக்கும்போது இந்த ஆற்றுக்கு குளிக்க வந்திருக்காங்க. அப்போ அந்த மாப்பிள்ளையோட தாய் மாமா உருவத்தில் இவர் வந்திருக்காரு. முள் குத்தி அந்த அம்மா நிற்கும்போது அப்பான்னு கத்திருக்கு. என்ன தாய் கூப்பிட்டியா அப்படின்ட்டு முறுக்கு மீசையோட வெத்தலை பாக்கு போட்டுட்டு அவர் தாய்மாமா உருவத்தில் இவர் நின்றுருக்காரு. இங்கெல்லாம் குளிக்காத, நிறமாசமாக இருக்க, மதிய நேரத்தில் குளிக்காத, வீட்டுக்கு போய் குளிப்போ அப்படின்ட்டு விரட்டி விட்டுருக்காரு. வீட்டுக்கு போய் அவங்க அத்தைகிட்ட சொல்லும்போது, எங்கள் அண்ணன் இங்கே இல்லையே, பொண்ணு வீட்டுக்கு கடையத்துக்கு போய் 2 நாள் ஆச்சே அப்படின்ட்டு போயிட்டு 2 வாரம் கழித்து அவங்க அண்ணன் வீட்டுக்கு போகும்போது அவங்க அண்ணன்ட்டையும் கேட்டிருக்கு, நான் அந்த பக்கம் வரவே இல்லையே அப்படின்ட்டு சொல்லியிருக்கு. அப்போ தான் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு, நான் கும்பிட்ற மாயாண்டி தான் என்னை காப்பாற்றிருக்காருன்ட்டு. அது ஒரு கதையாக இங்கே இருக்குது. அந்த மாயாண்டியை வச்சது அந்த அம்மா தான் அவங்க ஊர் பக்கத்தில் கரிசல், அவங்ககிட்டருந்து தான் இங்கே வந்திருக்கு. இவர் தான் அந்த நெய்தோசை படையில் கேட்ட மாயாண்டி, இவர் தான். வாங்க பார்ப்போம். அதுக்கப்புறம் அந்த தங்கம்ங்கிற பொண்ணு வெள்ளி செவ்வாய் அவங்க கோயிலுக்கு போய் கும்பிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் போகிறதுக்கு நேரம் இல்லாமல் காலங்கள் ஓடிச்சு. அப்புறம் ஒரு நாள் சுடலை பக்கத்துக்கு கோயிலுக்கு போகும்போது அந்த கோயில் சிதிலமடைஞ்சிருந்தது. அது பிரிட்டிஷ் காலம், நிறைய மத மாற்றம், அது இருந்ததுனால நிறைய பேர் வேறு மதத்துக்கு மாறிட்டாங்க. அதனால் கோயில் பராமரிப்பு இல்லாமல் இருந்துச்சு. அதை பார்த்து கண்ணீர் விட்ட தங்கம்ங்கிறவங்க தன்னோட ஹஸ்பண்ட்டை இந்த கோயில் பராமரிப்போம் வாங்க அப்படின்னு சொல்லும்போது, இது நான் பொண்ணு எடுத்த ஊர், இந்த ஊரில் எனக்கு உரிமை கிடையாது, அதனால் நான் பண்ண முடியாதுமா அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே சரி, அப்போ நம்ம சாமியை நம்ம ஊருக்கு கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் என்னால் முடியாது, ஏன்னா நம்ம ஊரில் பெரியவங்கள்ட்டெல்லாம் பேசணும் அப்படின்ட்டு அவங்க சொல்லுவார். சரின்னு அன்னைக்கு மன கஷ்டத்தோட தங்கம் தன்னோட ஊருக்கு போனாங்க. அன்னைக்கு இரவு பொலிக்கரை ஊர் நாட்டாமல் கனவுல வந்த சுடலை, எனக்கு உங்கள் ஊரில் நிலையம் போட்டு கொடுங்க, உங்கள் ஊரையும் மக்களையும் காப்பாற்றி நிற்பேன்ட்டு சொல்லுவார். நடந்ததை மறுநாள் காலையில் ஊர் மக்கள்கிட்ட சொல்லி ஊரில் இருந்து மேலதாளம் முழங்க கரிசல் ஊரில் இருக்க அந்த சுடலையை பிடிமண் எடுத்து கொண்டு வந்து இந்த ஆத்தங்கரையில் வைப்பாங்க எல்லோரும் சேர்ந்து. அப்படி வந்த சாமி தான் இந்த பொலிக்கரை மாயாண்டி.
அப்படி இருக்க பக்கத்தில் இருக்க அப்பன் வெங்கடாஜலபதி கோயிலில் ஐயராக இருக்கிற வெங்கடகிருஷ்ண ஐயர் இந்த கோயில் வழியாக போகும்போது, என்னப்பா வாதைக்கெலாம் கோயில் கட்டியிருக்கீங்க அப்படின்ட்டு ஊர்க்காரங்கிட்ட கேட்காரு. ஆமாம் சாமி, சாமி தான் கனவுல வந்து நிலையம் கட்டுச்சு, அதனால தான் கோயில் கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது சரிப்பா, இந்த சாமிலாம் இட்லி பொங்கல்னு சைவத்தை சாப்பிடாத, எல்லாம் அசைவம், கோழி ஆடுன்னுலாம் கேட்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டு சிரிச்சிட்டு போகிறாரு. ஒரு நாள் அந்த வெங்கடகிருஷ்ண ஐயர் நடையை சாத்திட்டு தன்னோட அக்ரகாரத்துக்கு போகும்போது ராத்திரி நேரம் வீட்டுக்கு போகிறாரு. தன்னோட மனைவி பங்கஜம்கிட்ட சாப்பாடு எடுத்து நான் குளிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு பின்னாடி கிணத்துல போய் குளிக்கிறதுக்கு போகிறாரு. அப்போ சுடலையாண்டவர் வேட்டைக்கு போகிறாரு ராத்திரி நேரம். எப்பவும் போல் அக்ரகாரத்து வழியாக மாயாண்டி வேட்டைக்கு போகும்போது வெங்கடகிருஷ்ண ஐயர் வீட்டிலேருந்து நெய் தோசை வாடை அடிக்குது. தன்னோட மனைவி அவருக்காக நெய் தோசை சுட்டுட்டு இருந்தாங்க. இதை பார்த்த மாயாண்டி அந்த அம்மாட்ட போய் அம்மா தர்மம் அப்படின்ட்டு சொல்கிறாரு. இந்த சாமத்தில் யார்ப்பா தர்மம் கேட்குறது, அதெல்லாம் கிடையாது, போயிட்டு வா அப்படின்ட்டு அந்த அம்மா சொல்லுது. அம்மா நெய் தோசை வாசனை தான் வீதிவாக தான் வருது, ஒரு தோசை கொடுங்க அப்படின்ட்டு சுடலை கேட்குறாரு. நான் அடுப்பாங்கரையில் இருக்கேன், வெளியே வந்து என்னாலலாம் கொடுக்க முடியாது அப்படின்ட்டு அந்த அம்மா சொல்லுது. உடனே ஜன்னல் வழியாக கை நீட்டி, நான் ஜன்னல் வழியாக கை நீட்டுறேன் கொடுங்கம்மா அப்படின்ட்டு கை நீட்டுறாரு. உடனே தோசை சுடுறதுக்கு வச்சுருந்த கரண்டி வச்சு அவரோட கையில் ஒரு அடி அடிச்சிருது அந்த அம்மா. மறுநாள் அக்ரகாரத்தில் இருக்க எல்லாருக்கும் வாந்தி பேதின்னு போகுது. உடம்பு சரியில்லாமல் எல்லாரும் படுத்த படுக்கை ஆகுறாங்க. என்ன நடக்குன்னு யாருக்குமே தெரியல, எவ்வளோ மருத்துவர்கிட்ட போயும் சரியாகலை. அப்புறமா மலையாள தேசத்துலேருந்து நம்பூதிரியை கூட்டு வந்து பிரசன்னம் போட்டு பார்க்குறாங்க அப்பன் வெங்கடாஜலபதி கோயிலை. அப்போ தான் அந்த நம்பூதிரிக்கு தெரியுது இது எல்லாமே மாயாண்டியோட விளையாட்டுன்ட்டு. அப்புறம் பொலிக்கிற ஊர் மக்கள்கிட்ட போய் சொல்கிறாரு நம்பூதிரி, அக்ரகாரம் சார்பாக பொலிக்கிற சுடலையாண்டவருக்கு ஒரு பூஜை போடணும், ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுபடி பூஜையும் நடக்குது. பூஜை நடக்கும்போது சாமி வந்து ஆடின சாமியாடி வெங்கடகிருஷ்ண ஐயரோட மனைவி கிட்ட போய், அம்மா நீ அடித்த அடி இன்னும் வலிக்குதம்மா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே கணவன் மனைவி 2 பேரும் கூடத்துக்கு முன்னாடி சாஷ்டாங்கமாக காலில் விழுந்து, வந்தது யாருன்னு தெரியாமல் நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், மன்னிச்சிருங்க ஐயா, தெரியாமல் செஞ்ச தப்பு மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உடனே மனசு இறங்கின மகாராஜா, சரி மன்னித்தேன், ஆனால் எனக்கு நெய் தோசை படையல் போடணும், அதுவும் அரைப்பணம் உயரத்துக்கு நெய் தோசை படையல் போடணும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அதுபடி மாயாண்டிக்கு நெய் தோசை ரெடியாச்சு. அரைப்பனை உயரத்துக்கு நெய் தோசை போட முடியாதுங்கிறதுனால அரைப்பனையை வெட்டி அந்த பனை மரத்துக்கு மேலே இலையை விரித்து அதில் நெய் தோசை படையல் போட்டாங்க. அதிலிருந்து கோயில் கூட அப்போ அக்ரகாரத்துலேருந்து மேலதாளங்கள் முழங்க நெய் தோசை கொண்டு வந்து படையலாக போடுவாங்க. காலப்போக்கில் அந்த பழக்க வழக்கம் இப்போ நின்றுட்டு. சாமிக்கு முன்னாடி மாசானமூர்த்தி அம்மன்களோடு இருக்கார். பின்னாடி பேச்சி பிரம்மஸ்ரீ அம்மனோட இடது பக்கம் சுடலையாண்டவரும் வலது பக்கம் முண்டஞ்சாமியும் இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே கட்டையரும் பெருமாள் இருக்கார். தனிச்சன்னதியாக கொஞ்சம் தூரம் தள்ளியும் இருக்கார் அவர். எசக்கி அம்மன் தனி கோயிலாக இருக்காங்க. கூடத்துக்கு பின்னாடி ஹரிகரபுத்திர ஐயனார் சாஸ்தாவும் தனி சன்னதியாக இருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடி தான் பொலிக்கிற மாயாண்டி இருக்கார். கோவில் திருவிழா ஆடி மாதம் நடக்கும். ஒரு வருஷம் அம்மன் கோயில்லையும் ஒரு வருஷம் சொர்ல கோயில்லையும் மாறி மாறி நடக்கும். சுற்று வட்டாரத்தில் பொலிக்கிற சொர்ல கோயில் திருவிழா ரொம்ப விசேஷமாக இருக்கும். பெரிய திருவிழாவாக நடக்கும். கோயிலுக்கு இடது பக்கம் ஃபுல்லாக வயக்காடு, வலது பக்கம் ஆத்தங்கரையில் தாமிரபரணி நதி ஓடிட்டுருக்கு. இயற்கை எழில் கொஞ்சம் இருக்கிற இடத்துல இந்த ஆண்டவர் இருக்கார். முடிஞ்சால் போயிட்டு வாங்க. நாங்களும் மதிய நேரம் சாமி கும்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பணும். மீண்டும் வேறொரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.